வணக்கம் ருதி. தமிழகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களை தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை கைது செய்து அவர்களின் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்நிலையில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகத்திலிருந்து சென்றிருக்கக்கூடிய மீனவர்களில் சுமார் 170க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் தற்போது இலங்கை அரசு பறிமுதல் செய்து வைத்துள்ளது. அதேபோல் 61 மீனவர்கள் தற்போது இலங்கை சிறையில் வாடி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் கடந்த திங்கட்கிழமை கடலுக்கு சென்ற கார்த்திகேயன் என்பது சொந்தமான விசைப்படகு கடலுக்கு சென்ற 4 மீனவர்கள் மலைச்சாமி, ராமச்சந்திரன், முத்துக்குமார் மற்றும் மூக்கையா ஆகியோர் சென்ற படகு மீது இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதி விபத்தானது. இதில் 4 பேரும் கடலில் மூழ்கினர். மலைச்சாமி இறந்த நிலையில் ராமச்சந்திரனை தொடர்ச்சியாக தேடி வருகிறார்கள். மற்ற இருவர் மீட்கப்பட்டு சொந்த ஊர் வந்திருக்கிறார்கள். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் தொகையை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும், தமிழக மீனவர்களை பாதுகாத்திட மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே ராமநாதபுரம் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் எம்.ஏ. முனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டமானது இன்று நடைபெற்று வருகின்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர், முன்னாள் அமைச்சர் ஆர். உதயகுமார், முன்னாள் அமைச்சர் அன்வராஜா மற்றும் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள். இதில் பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களைச் சேர்ந்த உறவினர்கள் மற்றும் மீனவ மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதேபோல் ஐடிவின் சரவணன், ஆர்ஜி ரத்தினம், மருது பாண்டியன், முன்னாள் எம்எல்ஏ சதன் பிரபாகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கருப்பு சட்டைகள் மற்றும் கருப்பு துணிகள் தோளில் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். தொடர்ச்சியாக மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்காமல் மீனவர்களை புறக்கணித்து வருவதாக ஆர். உதயகுமார் குற்றம் சாட்டினார். அதேபோல் மத்திய அரசால் இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை உடனடியாக மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுப்பதோடு பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உரிய நிவாரணத் தொகையையும் வழங்கிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதேபோல் மாயமாகி இதுவரை கண்டுபிடிக்கப்படாமல் உள்ள ராமச்சந்திரனை தேடும் பணியை விரிவுபடுத்திட அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமச்சந்திரன் குடும்பத்திற்கும் நிவாரணத்தை தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றால் அதிமுக சார்பில் தொடர் போராட்டங்கள் நடைபெறும் என்றும் ஆர். உதயகுமார் எச்சரித்துள்ளார்.